Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம Jujutsu Kaisen chapter 265 தான் பார்க்க போறோம். Usually அகில் bro தான் manga chapters கவர் பண்ணுவாரு, பட் அவருக்கு கொஞ்சம் work commitment இருக்கிறதால தான் இன்னைக்கு நானே சாப்டரை பேசலாம்னு வந்திருக்கேன். Hopefully என்னோட நரேஷன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். In case ஏதாச்சும் நான் மாத்திக்கணும்னு தோணுச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க, நிச்சயம் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இந்த சாப்டரை பொறுத்தவரை ஸ்டில் சுகுனா அண்ட் யூஜி ரெண்டு பேருமே யூஜியோட டொமைன்குள்ள தான் இருக்காங்க. இதுல யூஜியோட டொமைன் இப்போ வரைக்குமே மிஸ்டீரியஸா இருந்தாலும் நிச்சயம் ஏதோ பெரிய சம்பவம் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா சாப்டர் ஃபுல்லா யூஜி பாத்தீங்கன்னா சுகுனாவை ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சுத்தி காமிச்சு டாக்னோ ஜூட்ஸோலாம் போட்டுட்டு கடைசியா ஒரு மிரட்டலான வார்னிங்கை கொடுத்ததும் சுகுனாக்கே அது பயங்கரமான கோவத்தை உண்டு பண்ணியிருக்கும். இப்படி ஓவராலா இந்த சாப்டர்ல என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத கிளியர் அண்ட் கட்டா பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாப்டரோட ஓப்பனிங்கே சுகுனாவும் யூஜியும் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து சிட்டிக்குள்ளே நடந்து போகிறாங்க. அப்போ சுகுனா தன்னை சுற்றி நடக்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டாலும் இது என்ன இடம், உன்னோட டொமைனா அப்படின்னு யூஜி கிட்டே கேட்கும்போது பதிலுக்கு யூஜி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு கியூரியாசிட்டியில இது உன்னோட டொமைன் தானே அப்படின்னு கேட்டதும் யூஜி கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீ கொஞ்சம் வாய மூடுறியா, எனக்கே இது என்ன இடம் தெரியல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா போலான்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சப்வேக்குள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது யூஜி தன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது நான் சாண்டாய் சிட்டில தான் பிறந்தேன், பட் ஒரு 6-7 வயசு வரைக்கும் பெருசா நான் சாண்டாய்க்கு விசிட் பண்ணது கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் என் தாத்தாவோட ஃப்ரெண்டோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருந்தப்போ இங்க இருந்த மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது. என்னதான் சிட்டி சின்னதா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த நட்பு ரொம்ப பெருசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட தாத்தா ஃபர்ஸ்ட் இறந்து போயிருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு நிச்சயம் வந்திருப்பாருன்னு சம்பந்தம் இல்லாம பேசுற பேச்செல்லாம் கேட்டாலும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம யூஜி பேசுறதெல்லாம் சுகுனா கேட்டுக்கிட்டு வருவாரு. தென் யூஜி பாத்தீங்கன்னா சுகுனாவை நியர்பைல இருந்த ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை பாத்தியா அப்பெல்லாம் இங்கதான் நான் அதிக நேரம் விளையாடுவேன், என்னதான் விளையாடுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனாலும் இங்க இருக்கிற ஊஞ்சல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஒரு முறை என்னோட கால் அதுல மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் நினைச்சேன், ஆனா எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஹேய் சுகுனா இங்க பத்தியா அசகாவ பூ இருக்குன்னு சொன்னதும் அது ஒன்னும் அசகாவ கிடையாது, அது அஜி சைடா பைத்தியக்காரான்னு சுகுனா கொஞ்சம் கலாய்க்கிற டோன்ல ரிப்ளை பண்றாரு. உடனே யூஜி அதுக்கு ஏய் எனக்கும் தெரியும்பா, நான் சும்மா விளையாடுனேன்னு சமாளிச்சுக்கிட்டே அது சரி நானே சாண்டாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வளர்ந்துருக்கிற இவ்வளவு மரங்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது குழப்பமா இருக்கு, ஆனா உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியுதுன்னு யூஜி கேட்கும்போது அதுக்கு ரீசன் ப்ராபப்லி மெகுமியோட மெமரிஸ்ல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சுகுனா சொல்றாரு. அப்ப பாஸ்ட் லைஃப்ல சுகுனா தன்னோட உடம்புல இருந்திருக்கிறதால இந்த இடம் உள்பட எல்லாத்த பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பான்ற விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சுகுனா பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கு ஆகாத இந்த மெமரிஸ் எல்லாம் ரீட் பண்றது வேஸ்ட் தான் சொல்லி யூஜி கிட்ட லைட்டா கோவப்படுறாரு. தென் யூஜி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு நீர்நிலையில க்ரௌ ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போய் இந்த நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி தூண்டில கொடுத்ததும் சுகுனாவும் வாங்கி அதை ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யூஜி பாத்தீங்கன்னா என்னப்பா இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் சாசரான உனக்கே ஒரு மீன் கூட பிடிக்க தெரியலையேன்னு கலாச்சதும் நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறான்னு சொல்லிட்டு சுகுனா ஒரு மீனை பிடிச்சிடுறாரு. பட் அதுல கூட யார் பிடிச்சது பெருசுன்னு சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல சுகுனாவும் விட்டு கொடுக்காம உன்னோடது தாண்டா சின்னதுன்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது அனிமேல இதை பார்க்க பயங்கர காமெடியா இருக்கும்னு தான் சொல்லணும். தென் அகைன் ரெண்டு பேரும் ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்லி டாக் பண்ணிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த சிட்டியே கொஞ்சம் பொல்யூட்டடா இருக்கும், ஆனா சிட்டியோட அவுட்டர்ல நல்லா செடி கொடிகள் நெறிஞ்சு இயற்கையான சூழல் இருக்கும்னு சொல்லும்போது நீ புலம்பிக்கிட்டு வர எதை பத்தியும் நான் ஆரம்பத்துல இருந்தே காதுல வாங்கல போடான்ற மாதிரி சுகுனா கலாய்க்கிறாரு. தென் யூஜி பாத்தீங்கன்னா திரும்பவும் தன்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரும்போது அங்க இருந்த ஒரு ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ற இடத்த பார்த்ததும் ரெண்டு பேரும் அங்க போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யூஜியை விட சுகுனா டார்கெட்லயே கரெக்டா அம்புகளை விட்டதும் பொறாமையில யூஜி கலாய்க்கிறாரு. அதுக்கு சுகுனா பாத்தீங்கன்னா நீ யார்கிட்ட மோதிரன்றத மறந்துடாது தம்பி, எனக்கு இதுல உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொல்லும்போது ஆமாமா நீதான் 1000 வருஷம் கேட்டு பயிலாச்சு, உன்னோட காலத்துல ஆர்ச்சரிலாம் காமனான ஒரு விஷயமா இருந்திருக்குன்றத யூஜி புரிஞ்சுக்கிறாரு. தென் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பனிப்பொழி ஆரம்பிச்சதும் சின்ன வயசுல கிறிஸ்மஸ் டைம் அப்போ சாண்டா கிளாஸ் உண்மையிலே இருக்காருன்னு நம்பி ஏமாந்த கதையெல்லாம் யூஜி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல சுகுனா பொறுமையை இழந்து இப்ப என்னதாண்டா நீ சொல்ல வர விஷயத்துக்கு வாடான்னு சொன்னதும் யூஜி பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் சின்ன வயசுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் உனக்கு காட்டணும்னு நினைச்சதை காமிச்சிட்டேன்னு சொல்லும்போது பதிலுக்கு சுகுனா நீ காமிச்ச எல்லாமே கன்றாவியா இருக்கு, சரி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா, இதெல்லாம் ஏன் காமிச்சேன்னு கேட்கும்போது யூஜி கொஞ்சம் சேடாவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு சில லைஃப் பிலாசபிஸை பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் உள்பட என்னோட ரோலை ஃபுல்ஃபில் பண்றது தான் வாழ்க்கை, அண்ட் அந்த ரோலை பக்காவா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு செத்து போனாலும் நான் கரெக்டா தான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளவு நாள் புரிஞ்சு வச்சிருந்தேன், ஆனா இப்போ எனக்கு அதெல்லாம் வேற மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு. வாழ்க்கையில நம்மளோட ரோல் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா ஒருத்தன் வாழ்க்கையோட வேல்யூ ஏதோ ஒரு இடத்துல மிதந்துகிட்டு இருக்கிற அவனோட மெமரிஸ்ல ஒளிஞ்சிருக்கு. ஈவன் அந்த பர்சன் யாரா இருந்தாலும் அதுதான் அவங்க வேல்யூவை நிர்ணயிக்குது, பட் நீ அது எதுக்குமே மரியாதை
மரியாதை கொடுக்க மாட்டேன்ற காரணத்தினால தான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒண்ணு பிடிக்கல, இருந்தாலும் கடைசியா நீ இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதனாலதான் என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணான்னு சொல்லும் போது பதிலுக்கு சுகுணா பாத்தீங்கன்னா, டை பொடி பயிலே, நீ பண்ற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அது எதுவுமே எனக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல, அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு கொஞ்சம் கோவமா சொல்றாரு. அப்ப யூஜி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா யோசிச்சுக்கிட்டே, நான் ஃபெயில் ஆகிட்டேன், இது நான் எதிர்பார்த்ததுதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது சுகுணா பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்லி ஆகணும் தம்பி, உன்னோட கோழைத்தனம் அப்படியே என்ன மெய் சிலிர்க்க வைக்குதுப்பான்னு சொல்றாரு. அப்ப யூஜி சிரிச்சுக்கிட்டே, என் மேல உனக்குள்ள இருந்த கோவமும் வெறுப்போம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லும் போது சுகுணா ஒரு விஷயத்த சடனா ரியலைஸ் பண்ணி, டை பொடி பயிலே, என்ன கலாய்க்கிறியா, சிம்பத்தி கிரியேட் பண்றியான்னு சொல்றாரு. அண்ட் அந்த இடத்துல சுகுணா ஒரு புத்தரோட ஸ்டாச்சுவை பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே யூஜியோட கண்கள் வெறித்தனமான லுக்குல, இப்ப என்கிட்ட உன்னை கொல்ற அளவுக்கு பவர்ஸ் இருக்கு, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், அதாவது உடனே மெகிமியோட உடம்பை விட்டு வெளியேறி அவனை விடுவிச்சுட்டு என்னோட உடம்புக்கே திரும்ப வந்துட்டேன்னா நான் உன்னை விட்டுடுறேன், இல்லனா மொத்தமா அழிச்சிடுவேன்னு யூஜி கோவமா சொன்னதும் சுகுணாவோட முகம் அப்படியே கோவத்துல வெடிக்கிற நிலைமைக்கு மாறி, டை பொடி பயிலே, உன்னை பீஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி நீ கேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் உன் கண்ணு முன்னாடியே துடிக்க கொண்டுட்டு உன்னை கடைசியா கொல்லுண்டான்னு சொல்ல இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம யூஜி பாத்தீங்கன்னா சுகுணாக்கு சில விஷயங்களை காமிச்சு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் கடைசியில போட்டு தள்ளுற முயற்சியில இருந்திருக்காருன்னு கிளியரா தெரிய வருது. ஆனா அதுக்கு முன்னாடி தான் நண்பன் மெகுமியை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அது ஃபெயில் ஆனதால இப்ப யூஜியுமே ஃபுல் ரேஜ்ல இருக்காரு. என்னதான் இந்த 265 கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தெரிஞ்சாலும் இதுல நிறைய ரிவீல் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி யூஜியோட டொமைனை சொல்லலாம். இந்த ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல சோஃபார் டாகானோட டொமைன் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப யூஜியோடது ஒரு சிட்டி லெவல்ன்ற மாதிரி காமிச்சிருக்கிறது உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் ஃபைனலுக்கு முன்னாடி பேனல்ல புத்தாவோட ஸ்டாச்சுவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதால நம்ம லாஸ்டா பேசின தியரி வீடியோவோட இது பக்காவா கனெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பிரேக்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சாப்டர்ல நடந்த விஷயங்களை பத்தி பேச நிறைய இருக்கிறதால கூடிய சீக்கிரம் பிரீஃபா இதை பத்தி பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.